ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வெற்றி கோழி வளர்ப்பு சேனல். நம்ம ஆல்ரெடி வான்கோழிக்கு அம்மா வந்திருக்குன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தோம்ல. அந்த வான்கோழிக்கு வந்து நம்ம வேப்பந்தலையும் மஞ்சளும் அரைச்சி தான் நம்ம வச்சோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோழி குஞ்சு நம்மளது பொரிச்சிருந்ததில்ல, அதில் ஒரு கோழி குஞ்சு மட்டும் ரொம்ப குட்டியாக இருக்கும். அந்த கோழிக்கு தான் பயங்கரமாக வந்திருக்கு, அந்த ஃபேஸ்கிட்ட மூக்குக்கிட்ட. மற்ற கோழிங்களுக்கெல்லாம் கூட சின்ன சின்னதாக காலில் அப்புறம் வாய் சைடில் அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த கோழிக்கு தான் ஒரு கண்ணே மூடிருச்சு, ஒரு கண்ணு மட்டும்தான் தெரியுது. சரி, மறுபடியும் நம்ம வேப்பந்தலையும் மஞ்சளும் அரைச்சி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வச்சோம். வைக்கும் போதே அப்பா சொன்னார், இது கொஞ்சம் டவுட்டு தான் இந்த கோழி பொழைக்கிறது அப்படின்ற மாதிரி சொன்னார். சரி, இருந்தாலும் நம்ம அதுக்கு வச்சு பார்ப்போம், சரியாயிடுச்சுன்னா நல்லது தானே அப்படின்னு சொல்லி தான் வச்சிட்டு இருந்தேன். வைக்க வைக்க அந்த வாய்க்கிட்டலாம் நிறையா இருந்ததுங்க, குட்டி குட்டியாக. வீடியோவில் தெரியுதா என்னன்னு தெரியல. அதே மாதிரி வாய்க்குள்ளேயும் அதுக்கு சாப்பிடவே முடியலையாட்டுக்கு, வாய் க்ளோஸ் பண்ணவே முடியல. அதனால அங்கே உள்ளெல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும்ல, ஆனால் அது ரொம்ப ட்ரை ஆகி இந்த காஞ்சு போன புண்ணு மாதிரி இருந்துச்சு. நான் முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துலையும் வச்சேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா கண்ணே அதுக்கு தெரியாது, க்ளோஸ் ஆயிடுச்சு. வச்சுட்டு இருக்கும்போது சைடில் ஆரியா வந்து பார்த்துட்டு இருந்தா. அவளுக்கு இந்த கோழி குஞ்சு புறா அதெல்லாம் பார்த்தா அதுங்கிட்ட சண்டைக்கு போகிற மாதிரி அவள் விளையாடுவா. அதனால அவளும் வந்து பார்த்துட்டு இருந்தா. பாருங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு வேப்பந்தலெல்லாம் ஃபுல்லாக வச்சேன். வான்கோழிக்கும் இதே மாதிரி தான் வச்சேன். அதுக்கு இப்போ சரியாயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வாய் பாருங்க, இந்த கோழிக்கு க்ளோஸே ஆகாது. வாயிலையும் ஃபுல்லாக அந்த காஞ்சு போன புண்ணு மாதிரி, அதனால சாப்பிட முடியலன்னு நினைக்கிறேன், அந்த அளவுக்கு புண்ணாக இருந்தது. நான் வேப்பந்தண்ணி எல்லாம் கொடுத்துட்டு தான் இருந்தேன், ஆனால் அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. இது வந்து நல்லா கேட்டுச்சு. நான் ஃபஸ்ட்டு நம்பவே இல்லை, வேப்பந்தலையும் மஞ்சளும் வைங்க அப்படின்னு சொன்னோன்னே அது எப்படி அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இது வந்து ஃபஸ்ட் எடுத்த வீடியோ, அந்த வேப்பந்தலைலாம் வைக்கிறதுக்கு முன்னாடி எடுத்தது. எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். இதுக்கப்புறம் வர்றது அந்த வேப்பந்தலை வச்சு ரிசல்ட் எப்படி இருக்குன்றது. இப்போ பாருங்கள், இந்த வான்கோழிக்கு இதை பார்த்து தான் நான் நம்பினேனே. இதுக்கு முன்னாடி அந்த வான்கோழிக்கு மூக்குலெல்லாம் எவ்வளோ பெருசு இருந்தது, இப்போ அது எல்லாமே சுத்தமாக விழுந்து வான்கோழியோட ஸ்கின் எப்படி தெரியுது பாருங்கள். அதுக்கு இன்னும் வயிற்றுல மட்டும் 2 இடத்துல இருந்தது, இங்கேயும் அப்புறம் இந்த இடத்துலையும். வான்கோழிக்கும் அப்புறம் திரும்ப வச்சு விட்டேன். காலில் தான் நிறையா இருந்தது, அதுக்கும் ஃபுல்லாக வான்கோழிக்கு அப்ளை பண்ணி விட்டுட்டேன். எந்த அளவுக்கு வான்கோழிக்கு மூஞ்சிலெல்லாம் அந்த அம்மை புண்ணு இருந்துச்சுன்னு பாருங்கள். இப்போ அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். செம்ம ரிசல்ட் கொடுக்குது. அதனால தான் திரும்ப அதுக்கு எங்கெங்கே இருக்கோ அந்த இடத்துலலாம் வான்கோழிக்கும் வச்சு விட்டோம். ஃபுல்லாக கால்லெல்லாம் ஃபுல்லாக ஆக்கி விட்டுட்டோம். எங்கெங்கே இருக்கோ வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே அந்த கால் ஃபுல்லாக ஆக்கி விட்டுட்டோம் அவளுக்கு. அந்த உடம்புல இருந்த 2மே புண்ணு மாதிரி இல்லை, அது ஒரு மாதிரி மருகு மாதிரி இருந்தது பெருசாக. அந்த மருவுன்னு சொல்லுவாங்கள்ல, நமக்கெல்லாம் வருமே, அந்த மாதிரி இருந்தது பெருசாக. வான்கோழி வாங்கிட்டு வந்தப்போ ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, இப்போ வளர்ந்துருச்சு. அப்புறம் அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது தான் அந்த குட்டி கோழி கூண்டுலேயே இறந்துருந்துச்சு. அப்புறம் அதை எடுத்து வாழை மரத்துக்கிட்ட அடக்கம் பண்ணிடலான்னு எடுத்தோம். பாருங்கள், கண்ணே தெரியல. அந்த வாய் ஓப்பன் ஆனது அப்படியே தான் இருக்குது, அதனால க்ளோஸ் பண்ண முடியலையாட்டுக்கு. அப்புறம் நம்ம வாழை மரத்துக்கிட்டேயே நம்ம குழி தோண்டி அதை புதைச்சிட்டோம். இந்த கோழி கூட இருந்த எல்லா கோழியும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருச்சு, ஆனால் இது மட்டும் வளரவே இல்லை. அதுக்கான சத்து கிடைக்கலையா என்னன்னு தெரியல. இது மட்டும் பிறந்தம்போது எப்படி இருந்தது, ஒரு வாரம் கழிச்சு அதே சைஸில் தான் இருக்குது, கொஞ்சம் கூட வளரவே இல்லை. அதனாலயோ என்னமோ இதுக்கு அம்மா புண் நிறையா வந்துருச்சு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.